India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore. To book, log on to nanananihomes.in or call 9043740000. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை மண்டலம் 4க்கு உட்பட்ட 47வது வார்டில் தூய்மை பணியாளர்கள் உட்பட 60 பேர் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கின்றனர். இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்திலிருந்து அந்த வார்டின் சிஐ அதிகாரி லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. 1500 முதல் 5000 ரூபாய் வரை கமிஷன் தராவிட்டால் வேலை கிடையாது என பெண் அதிகாரி ராமதேவி மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா பார்த்துடுறோம். அப்புறமா நான் சொல்றது கேளு. 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1500 இந்த மாதம் இந்த 5000 ரூபாய் 6500 ரூபாய் வந்தால் 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுன்னே இருப்பேன் நான். அவ்வளோதான். என்னப்பா அப்புறமா 1500 நான் 1000 ரூபாய் வாங்கிட்டேன். இல்லைடா டேய், நீ என் புள்ள மாதிரி சொல்கிறேன்டா. நானே கஷ்டம். நான் வந்து என் புள்ள மாதிரி சொல்கிறேன். 1000 ரூபாய் நான் ரெடி பண்ணி தரேன். என்ன விடமால நானே பேங்க் புக் வைக்கலாம் போய் நிறைவேறேன். ரொம்ப தெரிஞ்சு நிறைவேறேன். இந்த அடிப்படையில் ரொம்ப கடமாயிடுச்சுமா. அதுக்கு தான் நான் உங்கள் அப்பா பேச்சு கேட்டுக்கின்னு தான் சரிம்மா நான் தரேன். 1000 ரூபாய் நாளைக்கு எடுத்துன்னு வந்து கொடு. சத்தியமாடா. சரி. எனக்கு 10 ரூபாய் இதுவே இல்லைடா. என்ன சாவரேன்டா நான். என் கை காசு சரி எடுத்துட்டு வரேன். நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு சரி. இதில் வேலைக்கு வாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது நாளைக்கு தரமாட்டான். புதன்கிழமை கொடுப்பியா? எடுத்துடுவேன். சரி. 1ஆம் தேதி வேலைக்கு வரியா? 1ஆம் தேதி வேலைக்கு 5000 ரூபாய். 31ஆம் தேதி நீ காசு கையோட வா. 1ஆம் தேதியில வேலைக்கு வா. சம்பளம் இல்லை முடியாதுப்பா. அதெல்லாம் முடியவே முடியாது. ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த சம்பளத்தில் கொடுக்கும் வேலைக்கும் கராராக கமிஷன் கேட்பதால் விரக்தியடைந்த பணியாளர் அதிகாரி மிரட்டுவதை செல்போனில் ரெக்கார்ட் செய்து வெளியிட்டது வைரலாகி வருகிறது. குறிப்பிட்ட பெண் அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.